வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவுங்க. இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமே பற்றி எரிஞ்சிட்ருக்க ஒரு விஷயந்தான். அப்சல்யூட்லி ஈரான் இஸ்ரேல் அந்த அவங்களோட சண்டை பற்றி தான். இது 3ஆம் உலகப் போரா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அமெரிக்கா தன்னோட வல்லரசு நான் தான் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக இது மற்ற நாடுகளை பயன்படுத்துதா, இது என்னன்னே தெரியல. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது ஈரானில் 160 பெண் குழந்தைகள் வந்து இறந்துருக்கதா சொல்கிறாங்க. உண்மையிலையுமே பாதிக்கப்படுறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி, கல்லூரி, பள்ளி விடுதி இந்த மாதிரிலாம் மட்டும்தான் தாக்குவாங்களா? எனக்கு அது புரியவே இல்லைங்க. இந்த 160 பிள்ளைங்களும் என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? ஈரான் வந்து ஈரான் என்னவா அது மேலே முத்திரை குத்தி வச்சுருக்காங்கன்னா, ஷியா பிரிவு முஸ்லீம்களின் நாடு அப்படின்னு. நமக்கே தெரியும், அதிகளவு சன்னி முஸ்லீம்களும் கொஞ்சமான அளவில் கணிசமான அளவில் ஷியா பிரிவு முஸ்லீம்களும் இருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து ஈரானில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அவங்க பங்காளியாக இருந்தது, பகையாளியானது, ஒற்றுமையாக இருந்தவங்க சண்டை போட்ட கதையெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துட்டே இருக்கோம். எல்லா சேனல், எல்லா நியூஸ்லேயும் பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலோட அமெரிக்கா உள்ள மூக்க நுழைச்சி அதோட ஆட்டம் ஆரம்பமானதுக்கு அப்புறம் தான் இப்போ ஹயதுல்லா அலி காமெனி அவர்கள் கொல்லப்பட்டாங்களோ அவங்கள ஈரான் மக்கள் வந்து உச்சபட்ச தலைவராக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நபர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் ஈரான் வந்து உண்மையிலுமே அடித்து பழகுது. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த அரபு நாடுகள், கத்தார் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளாகட்டும், இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அவங்களோட மத மார்க்கமான ஒற்றுமையை தான் வலியுறுத்தி தான் ஈரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பர்டிகுலர் அமெரிக்காவோட தளங்களை மட்டுமே அடிச்சிட்டு இருந்த ஈரான் இப்போ சகட்டு மேனிக்கு அடித்தாலும் திரும்பி அவங்க அடிக்கிறதுக்கு காரணம், ஏன்னா ஈரானை விட அவங்கெல்லாம் நல்லாவே பொருளாதாரத்தில் நல்லாவே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க திரும்பி தாக்காததுக்கு காரணம் அவங்க அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிற கோட்பாடை வச்சுருக்கதால மட்டும்தான். பட் ஈரான் பொறுமையாக தான் இருந்தாங்க. அமெரிக்கா கைகோத்த உடனே தான் ஈரானோட அக்ரெசிவும் அந்த அவங்களோட கோபமும் ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ வெளிப்படையாகவே சீனா சொல்லிருச்சு, நான் வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு. இதை சொல்லப்போனால் இதை பாருங்கள், நாங்கள் வந்து வல்லரசுகள், நாங்கள் வந்து உலகின் தலை சிறந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிற நாடுகள் தான் இரு பிரிவுகளாக இந்த நாடுகளை பயன்படுத்தி சண்டை போடுதோ அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். இப்போது ஸ்பெயின் பார்த்திங்க அப்படின்னா, எங்களோட தளங்களை வந்து அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நேட்டோவில் 2 பேரும் கூட்டாளிகள் தான். நேட்டோ அமைப்பில் 2 பேருமே இருக்காங்க. அவங்க நண்பர்களாக இருக்கும்போது ஸ்பெயின் வந்து ஈரானுக்கு எதிராக எங்கள் தளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒரு முக்கியமான நகர்வாக தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் போயிட்டே இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க, இங்கே இந்தியா என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு. இது 3ஆம் உலகப் போரா மாறுதா அப்படிங்கிறது பற்றி எரிஞ்சிட்ருக்க நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இதுதான். அரபு நாடுகள் எல்லாமே தீயில தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இதுதான் 3ஆம் உலகப் போரா, இல்லை 3ஆம் உலகப் போருக்கான அடித்தளமா? ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சமான ஆட்டத்தை காமிச்ச ஈரான், அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து அவங்க அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லார நாட்டுக்கிட்டேயும் அவங்க பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்கள் இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் காரணம் காட்டி ஒவ்வொரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கும்போது அவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க எதுக்குமே சளைச்சு போகலை. அவங்களோட காமேனி அவர்கள் இறப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அவங்களோட அக்ரெசிவான அந்த ஆட்டம் வந்து நடந்துகிட்ருக்குன்னு இப்போ நினைக்க தோணுது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பெரும்பாலும் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். இன்னும் என்னெல்லாம் நடக்குங்கிறத வரும் அப்டேட்டில் பார்க்கலாம். நான் உங்கள் மண்ணை கலையருவி.